So இந்த ஃபவுண்டேஷன் கிளாஸ்ல இன்னைக்கு நம்ம வந்து அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிபிகேஷன், டிவிஷன் இததான் பார்க்க போறோம். ஸோ அடிஷனையும் சப்ராக்ஷனையும் ஒரு வீடியோவாகவும், மல்டிபிகேஷனையும் டிவிஷனையும் அனதர் வீடியோவாகவும் மேக் பண்ண பிளான் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ அடிஷன், சப்ராக்ஷன் இது வந்து எல்லாத்துக்குமே பண்ணுவோமே சார் அப்படிங்கறத என்ன பண்ணுவீங்கன்னு பாத்தீங்கன்னா உங்க மனசுக்குள்ள தோணும். இருந்தாலும் நம்ம இங்க காம்படிட்டிவ் எக்ஸாம் வரத்துல நம்மளோட கால்குலேஷன் ரொம்ப ஸ்பீடா இருக்கணும். எந்த நம்பரை கொடுத்தாலும் டக்குன்னு கூட்டி ஆன்சர் சொல்லணும், டக்குன்னு கழிச்சு ஆன்சர் சொல்லணும். சோ அது இப்ப நீங்க உங்க இந்த சம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பாருங்களேன். 50ஐயும் 60ஐயும் கூட்டினீங்கன்னா டக்குன்னு உங்க மைண்ட் வந்து என்ன சொல்லணும்னு பாத்தீங்கன்னா 110 அப்படிங்கறத சொல்லிடும். ஓகேவா? 70ஐயும் 50ஐயும் கூட்டினா எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு பாத்தீங்கன்னா 150ன்னு சொல்லிருவீங்க. 50ஐயும் 70ஐயும் கூட்டினா எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 120ன்னு சொல்லிருவீங்க. 80ஐயும் 50ஐயும் கூட்டினா எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா 130 அப்படிங்கறத என்ன பண்ணிருவீங்க, சொல்லிருவீங்க. அதே இது இப்ப இப்படி கொடுத்துட்டாங்கன்னு வைங்க, 58ஐயும் 60ஐயும் கூட்டுங்க அப்படின்னு சொன்னா சிலவர் ஆன்சரை டக்குன்னு சொல்லிடுவீங்க. சிலவரத்துக்கு மைண்ட் வந்து ஸ்டக் ஆகும். ஐயோ எப்படி ஆட் பண்ணணும் அப்படிங்கறது என்ன பண்ணாது, தெரியாது. இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா 58ஐயும் 60ஐயும் இப்படிதான் கூட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. ஓகேவா? எப்படி இத கூட்டினீங்கன்னா 8, 5, 6 கூட்டினீங்கன்னா 11. அப்ப இப்ப 118 அப்படிங்கறத என்ன பண்ணுவீங்க, எடுத்து எழுதுவீங்க. இதெல்லாம் நம்ம ஸ்கூல்ல என்ன பண்ணிருந்தோம்னு பாத்தீங்கன்னா படிச்சாச்சு, மறந்துடணும். இங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கொஞ்சம் வேகமா போடுறதுனால இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் நல்லா கவனிச்சுக்குவாங்க. எத்தனை விதமான டைப்பை நம்ம எழுதினாலும் நம்மளுக்கு ஆன்சர் என்னதான் கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். உதாரணத்துக்கு இப்ப நான் இதை எப்படி எழுதுறேன்னு பாத்தீங்கன்னா இந்த 58 60 மைனஸ் 2 இப்படி எழுதினாலும் 58 தான் கிடைக்கும். 50 பிளஸ் 8 இப்படி எழுதினாலும் எனக்கு என்னதான் கிடைக்கும், 58 தான் கிடைக்கும். அப்ப இப்ப பாருங்க 60ஐயும் 60ஐயும் கூட்டினா உங்களுக்கு என்ன தோணும், 120. அப்ப அங்க மைனஸ் 2 இருக்குது. அப்ப கழிச்சீங்கன்னா 118 ஆன்சர் என்ன பண்ணிடுவீங்க, டக்குன்னு சொல்லிடுவீங்க. இல்ல 50ஐயும் 60ஐயும் கூட்டினா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா 110. இங்க பிளஸ் 8 இருக்கு. அப்ப ஆட் பண்ணா என்ன கிடைச்சிரும் உங்களுக்கு, 118. சோ ஒரே கொஸ்டின் ரெண்டு விதமா எழுதியிருக்கோம், ஆனா ஆன்சர் என்னதான் கிடைச்சிருக்கு, ஒரே ஆன்சர் தான். சோ இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், எத்தனை ஸ்டெப்ஸ்லனாலும் நம்ம வேரி பண்ணி எழுதிக்கலாம். பட் ஆன்சர், ஃபைனல் ஆன்சர் எல்லாத்துக்கும் என்னதான் வரணும், ஒன்னாதான் வர வேண்டும். ஓகேவா? சோ இப்ப அதே மாதிரி எழுதுவோமா? எதுக்கு சார் இப்படி ஜீரோல வச்சு எழுதுறோம்னு பாத்தீங்கன்னா ஆட் பண்றதுக்கு நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப இதே சம்மா அதே மாதிரி எழுதுறோம் பாருங்க, 70 பிளஸ் 6 அப்படி இல்லன்னு பாத்தீங்கன்னா 80 மைனஸ் 4. இப்ப நீங்க ஆட் பண்ணுங்க, 70ஐயும் 80ஐயும் கூட்டினீங்கன்னு பாத்தீங்கன்னா 150 பிளஸ் 6 போட்டீங்கன்னா 156. டக்குன்னு எழுதிடுவோமா? அதே மாதிரிதான் 80ஐயும் 80ஐயும் கூட்டினீங்கன்னா 160. இங்க என்ன சிம்பிள் இருக்கு, மைனஸ் 4 இருக்கு. சோ 156 தான் கிடைக்குமா? ஈஸியா எழுதியாச்சா? சேம் திங் இங்க எப்படி எழுதிக்கலாம், 60 பிளஸ் 1 எழுதிக்கலாம். சாரி, 60 மைனஸ் 1. ஏன்னா எனக்கு என்ன தேவை, 59 தான் தேவை. அப்படி இல்லன்னு பாத்தீங்கன்னா 50 பிளஸ் 9 எழுதிக்கலாம். 60ஐயும் 70ஐயும் கூட்டிங்கன்னா 130 மைனஸ் 1 போட்டீங்கன்னா 129. 50ஐயும் 70ஐயும் கூட்டிங்கன்னா 120 இல்ல பிளஸ் 9 இருக்கு ஆட் பண்ணீங்கன்னு பாத்தீங்கன்னா 129. 87 50 அப்ப 90 மைனஸ் 3. அப்படி இல்லைன்னா 80 பிளஸ் 7 90ஐயும் 50ஐயும் கூட்டிங்கன்னா 140 மைனஸ் 3 போட்டீங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 137. 80ஐயும் 50ஐயும் கூட்டிங்கன்னா உங்களுக்கு 130 பிளஸ் 7 போட்டீங்கன்னா 137. ஓகேவா? இப்ப இன்னும் நிறைய பேருக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நிறைய டவுட் வரும். ஏன் சார் இத வந்து நான் இப்படி கூட எழுதலாம்ல, 55 பிளஸ் 3 கூட எழுதலாம்ல, அப்படி எழுதினாலும் எனக்கு 58 தானே வரும். எஸ், டெஃபினட்டா எழுதலாம். சோ இப்ப 55ஐயும் 60ஐயும் கூட்டினீங்கன்னா 115 நான் டக்குன்னு சொல்லிடுவேன் சார் அப்படின்னா என்ன பண்ணலாம், நீங்க எப்படி வேணாலும் எழுதலாம். அதுதான் சொன்னோம் இல்லையா, ஒரு நம்பரை எப்படி வேணாலும் ஸ்பிளிட் பண்ணி எழுதலாம். ஆனா ஃபைனல் ஆன்சர் உங்களுக்கு என்னதான் வரும், சேமா தான் வரும். அது உங்களோட விஷ் தான். இல்ல இந்த 58 எப்படி எழுதலாம், 65 மைனஸ் 7 இப்படியும் என்ன பண்ணலாம், எழுதலாம். எது எழுதினாலும் ஃபைனல் ஆன்சர் என்னதான், சேமா தான் வரும். ஓகேவா? இது எல்லாமே சின்ன சின்ன நம்பரு, உங்களுக்கு கான்செப்ட் புரியணும் அப்படிங்கறதுக்காக என்ன பண்றேன், இப்படி உங்களுக்கு சொல்லித்தரேன்.
இப்ப நெக்ஸ்ட் இப்படி இருக்கு. ஓகேவா? 43 இந்த இடத்துல என்ன நம்பர் போட்டா எனக்கு 100 வரும்? இதை நம்ம ஸ்கூல்ல எப்படி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 40 பிளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 100. அப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 100. இந்த பிளஸ் 40 இந்த சைடு வந்தா மைனஸ் 40 ஆகும். அப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 60 அப்படின்னு நம்ம என்ன பண்ணிருப்போம், எழுதி பழகி இருப்போம் இல்லையா? இங்க அப்படிலாம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் எழுதுனா நம்மளுக்கு என்ன கிடையாது, மார்க்ஸ் கிடையாது. டைரக்டா என்ன ஆன்சர் வருதோ அதை எழுதினாலே என்னதுதான் உங்களுக்கு மார்க் தான். ஓகேவா? சோ அப்ப இங்கேயும் நான் சேம் திங் தான் என்ன பண்ண போறேன், யூஸ் பண்ண போறேன். என்ன பண்ண போறேன், 40 பிளஸ் 3. அப்படி இல்லைன்னு பாத்தீங்கன்னா 50 மைனஸ் 7. என்னோட ஏம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆட் பண்ணா எனக்கு 100 வரணும் இல்லையா? சோ அப்ப நான் எப்படி எழுதலாம், 40ஐயும் 60ஐயும் கூட்டினாலே எனக்கு என்ன கிடைச்சிருது, 100 வருது. ஆனா இங்க என்ன இருக்கு, எனக்கு பிளஸ் 3 எக்ஸ்ட்ரா இருக்குது. இங்க என்ன சைன் இருக்குதோ அப்படிங்க என்ன பண்ணிடணும், ஆப்போசிட் சைனா மாத்தி எழுதணும். அப்ப 60 மைனஸ் 3 57 தான். ஓகே, சேம் திங் இங்க என்னமா இருக்குது, எனக்கு 50 இருக்கு. அப்ப 50 கூட்டாலே 100 வரும். ஆனா இங்க என்ன இருக்கு, மைனஸ் 7 இருக்குது. அப்ப பிளஸ் 7 போடணும். ஏன்னா மைனஸ்க்கு ஆப்போசிட் சைன் என்னது, பிளஸ். அப்ப 57. புரியுதா? சேம் திங் இப்ப என்ன பண்றோம், இப்ப இதை என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா 60 பிளஸ் 7. அப்படி இல்லன்னு பாத்தீங்கன்னா 70 மைனஸ் 3 இருக்கு. ஓகேவா? சோ அப்ப இது எப்படி எழுதலாமா, 40 மைனஸ் 7. அப்படி இல்லன்னு பாத்தீங்கன்னா 30 பிளஸ் 3. நீங்க ரெண்டையும் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு என்னதான் வரும், 33 தான் வரும். ஓகே, புரியுதா? இப்ப 54 நீங்க இருக்கு. அப்ப 54 இருக்கிறத எப்படி எழுதுவேன் நானு, 50 பிளஸ் 4. அப்படி இல்லன்னு பாத்தீங்கன்னா 60 மைனஸ் 6. அப்ப என்ன பண்ணலாம், எனக்கு 50 மைனஸ் 4. ஏன்னா 50 50 100. இங்க பிளஸ் 4 இருக்கு. அப்ப இங்க என்ன பண்ணணும், மைனஸ் 4 போட வேண்டாம். ஏன்னா பிளஸ்க்கு ஆப்போசிட் சைன் என்னது, மைனஸ். சேம் திங் 60. அப்ப 40 ஆட் பண்ணாலே 100 வந்துடும். அப்ப இங்க எதுக்கு மைனஸ் 6 இருக்கு, அப்ப இங்க பிளஸ் 6 போடணும். அப்ப இது ரெண்டையும் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு என்னதான் கிடைக்கும், 46 தான் கிடைக்கும். ஓகே, இப்ப இங்க 30 37 இருக்கு. சோ அப்ப எப்படி எழுதலாம், 30 பிளஸ் 7. அப்ப இல்லன்னு பாத்தீங்கன்னா 40 மைனஸ் 3. ஓகே, சோ அப்ப 70 மைனஸ் 7 எழுதலாமா, ஏன்னா 30 70 கூட்டினாலே 100. அப்ப இங்க பிளஸ் 7 இருக்கு, அதை நம்ம மைனஸ் எழுதிக்கிறோம். ஓகே, இங்க என்னமா இருக்குது, 40 60 கூட்டினாலே எனக்கு 100 கிடைச்சது. ஆனா இங்க என்ன இருக்கு, மைனஸ் 3 இருக்குது. அப்ப மைனஸ் 3 பிளஸ் 3. அப்ப எனக்கு என்னவா கிடைக்கும், இது ரெண்டு பண்ணீங்கனாலும் உங்களுக்கு 63 தான். ஓகே, சோ இப்ப நிறைய பேருக்கு டவுட் வந்து, சார் எதுக்கு சார் இந்த பிளஸ் இருந்தா மைனஸ், மைனஸ் இருந்தா பிளஸ் போடணும் அப்படிங்கறத என்ன பண்ணுவீங்க சொல்லுவீங்க, கேட்பீங்க. அதாவது டவுட் வரும். ஓகேவா? உங்களோட அல்டிமேட் எய்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு நம்பரை கூட்டினா 100 வரணும் இல்லையா? சோ இப்ப பாத்தீங்கன்னா இங்க 40ஐயும் 60ஐயும் கூட்டினாலே என்ன வந்துருது, எனக்கு 100 வருது. சோ அப்ப இங்க வந்து எனக்கு என்னமா இருக்குது, பிளஸ் 3 எக்ஸ்ட்ரா இருக்குது. அதனால அதை என்ன பண்ணிடுறோம், மைனஸ் பண்ணிடுறோம். இப்ப இங்க என்ன பண்றோம், 50 கூட்டினாலே எனக்கு என்ன கிடைச்சிடும், 100. ஆனா இங்க மைனஸ் 7 என்ன இருக்கு, எக்ஸ்ட்ரா தேவையில்லாம இருக்குது. அதுக்குதான் என்ன பண்றோம், ஆப்போசிட்ல நம்ம சைனை மாத்தி என்ன பண்ணிடுறோம், ஆட் பண்ணிடுறோம். புரியுதா? சோ நெக்ஸ்ட் சேம் திங் அதே மாதிரிதான் அடிஷன் சப்ட்ராக்ஷன் எப்படி வந்தாலும் இதே மெத்தட் தான் நம்ம என்ன பண்ண போறோம், யூஸ் பண்ண போகிறோம். சேம் திங் இது எப்படி எழுதலாம், 20 பிளஸ் 3. அப்படி இல்லைன்னா எழுதலாம் 30 மைனஸ் 7. அல்டிமேட் எய்ம் என்ன பாத்தீங்கன்னா எனக்கு ஆட் பண்ணா 50 வரணும். அப்ப 20, அப்ப 30 ஆட் பண்ணாலே எனக்கு 50 கிடைச்சிடும். நீங்க என்ன இருக்கு, பிளஸ் 3 எக்ஸ்ட்ரா இருக்குது. அதை என்ன பண்ணிடணும், மைனஸ் பண்ணி விட்டுருணும். ஓகேவா? இன்னொன்னு இங்க 30 மைனஸ் 7 இருக்குது. அப்ப இது எப்படி எழுதலாம், 30ஓட 20 கூட்டினாலே 50. இந்த மைனஸ் 7ங்கிறது எனக்கு அனாவசியமா இருக்கு. அப்ப சிம்பிளா மாத்தி எழுதி ஆட் பண்ணோம்னா எனக்கு என்ன கிடைச்சிரும், ரெண்டு பண்ணாலுமே 27 தான் ஆன்சர் கிடைக்கும். புரியுதா? சோ அப்ப இங்க 27 இருக்கு. இங்க என்ன பண்றோம், 30 சாரி
20 பிளஸ் 7 இல்லன்னா என்ன பண்றோம் 30 மைனஸ் 3. அப்ப 20ஐயும் 30ஐ கூட்டினாலே எனக்கு என்ன கிடைச்சிரும், எனக்கு 50 கிடைச்சிரும். ஆனா இங்க பிளஸ் 7 இருக்கு, அப்ப இங்க -7. இங்க என்னமா போடலாம், எனக்கு 20 பிளஸ் 3 எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு என்னதான் கிடைக்கும் 23. நான் திருப்பியே சொல்றேன், இங்க 20 தான் எடுக்கணும் இல்ல, நீங்க என்ன நம்பர் வேணாலும் என்ன பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம். எதுக்கு நம்ம 0 வர்ற மாதிரி எடுக்கிறோம்னு பாத்தீங்கன்னா ஆட் பண்றதுக்கு நம்மளுக்கு என்ன இருக்கும் ஈஸியாக இருக்கும். இது உங்களுக்கு லைட்டா குழப்புற மாதிரி இருக்கும். பிராக்டிஸ் பண்ணதான் இதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க அடாப்ட் ஆவீங்க. ஏதோ ஒரு நம்பர் நீங்களே எழுதுங்க, அதுக்கு ஆட் பண்ற மாதிரி எடுத்தோம்னா ஈஸியா தான் இருக்கும். அப்ப இது எப்படி எழுதலாம், 20 பிளஸ் 4 இல்லன்னா எப்படி எழுதலாம் 20 மைனஸ் 4. அப்ப எனக்கு அல்டிமேட் எய்ம் 50 வரணும். அப்ப 20 30ஐ கூட்டினாதான் எனக்கு 50. இங்க பிளஸ் 4 தேவையில்லாம இருக்கு, அப்ப அதை -4 எழுதிக்க வேண்டியதான். இங்க 20 30 ஆட் பண்ணாதான் வரும், ஆனா இங்க -4 இருக்கு. அப்ப இங்க என்னமா பண்ணோம் +4. ஓகே ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோம். நீங்க என்ன பண்ணணும் 30 மைனஸ் 6 தானே எழுதுவோம். ஓகேவா? சோ அப்ப 20 பிளஸ் 6 நீங்க எப்படி பண்ணாலும் உங்களுக்கு என்னதான் கிடைக்கும் 26 தான் கிடைக்கும். ஓகே, அதே மாதிரி இங்க என்னமா பண்ணுவோம் 20 பிளஸ் 6 அப்படி இல்லைன்னா 30 மைனஸ் 4. 20க்கு 30 ஆட் பண்ணாதான் 50 கிடைக்கும். பிளஸ் 6ன்னா இங்க -6. இங்க 30 இருக்கு, 20 ஆட் பண்ணாதான் 50 வரும். இங்க -4 தான், இங்க +4. அப்ப எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு என்னதான் கிடைக்கும் 24. இது 2 டிஜிட் நம்பர். அப்ப சார் 3 டிஜிட் நம்பர் வந்தா எப்படி பண்றது அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன பண்ணும் தோணும். அத நெக்ஸ்ட் ஸ்லைட்ல வச்சிருக்கேன், அதையும் என்ன பண்ணிடலாம் பாத்துறலாம். ஓகே சார், இப்ப எப்படி சார் பண்றது, இதுல எப்படி காமனா எடுக்கிறது, சிம்பிளா பண்ணலாம். உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், அதாவது யூனிட் டிஜிட் 0 வர்ற மாதிரி இருந்தா ஈஸியா பண்ணிடலாம் அப்படிங்கறத என்ன பண்ணிருக்கேன் சொல்லியிருக்கேன். சோ இப்ப இங்க என்னமா இருக்குது 19 இருக்குது இல்ல, அப்ப இதை எப்படி மாத்தி எழுதலாம் 100 மைனஸ் 10 எழுதலாமா 100 மைனஸ் 10 எழுதலாம். அப்ப 576ஐயும் 100ஐ ஆட் பண்ணா எனக்கு என்ன கிடைச்சிடும் 676. அதுல இருந்து 10 மட்டும் கழிக்கிறது என்னது எனக்கு ஈஸி. அப்ப எனக்கு என்ன கிடைக்கும் 666 அப்படிங்கிறது என்ன பண்ணும் கிடைக்கும். ஓகே, சேம் திங் தான். அப்ப இங்க 100 மைனஸ் 10 போட்டுலாமா. அப்ப எனக்கு என்ன கிடைக்கும் 732 மைனஸ் 10. அப்ப 722 என்ன பண்ணிடும் எனக்கு ஆன்சர்ஸ் கிடைச்சிடும். இங்க என்ன பண்ணலாம் சேம் திங் 100 மைனஸ் 10. அப்ப 345 100 ஆட் பண்ணா எனக்கு 445. அதுல இருந்து ஒரு 10 மைனஸ் பண்ணோம்னா எனக்கு என்ன கிடைக்கும் 435 கிடைச்சிரும். ஓகே, இங்க 976 இருக்கு, இங்க 900 அப்படின்னு சொல்லி இருக்கு. ஓகேவா? சோ அப்ப சார் ஏன் சார் இததான் 100 மாத்தணுமா, இல்ல இந்த 3 டிஜிட் நம்பரை நம்ம எதுவுமே பண்ணக்கூடாதா அப்படின்னு பாத்தீங்கன்னா இதையும் பண்ணலாம். அப்ப என்ன இருக்கு இங்க 976 இருக்கு இல்லையா. சோ அப்ப நான் இதை எப்படி எழுதுறேன்னு பாத்தீங்கன்னா 1000 மைனஸ் 24 அப்படின்னு சொல்லி எழுதுறேன். ஓகேவா? சோ அப்ப எனக்கு என்ன கிடைக்கும் 1090 கூட்டினீங்கன்னா 1090, இங்க -24. அப்ப இது ரெண்டையும் மைனஸ் பண்ணீங்கன்னு பாத்தீங்கன்னா 1066 கிடைக்கும் இல்லையா. சோ இப்படியும் நம்ம என்ன பண்ணலாம் பண்ணிக்கிடலாம். ஓகே, பட் எந்த இடத்துல எப்படி பண்ணா ஈஸியா அந்த இதுதான் பண்ணணும். நான் உட்காந்து கஷ்டமானது இப்ப 100 மைனஸ் 10 போட்டீங்கன்னா டக்குன்னு எழுதிருவீங்க. 1000 மைனஸ் 24 போட்டீங்கன்னா இங்க இதுலயே நீங்க வந்து என்ன பண்ணிருவீங்க கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க. ஓகே, நான் சொல்ல வர்ற பாயிண்ட் உங்களுக்கு கிளியரா புரியும் அப்படிங்கறத நினைக்கிறேன். ஓகே, சோ நெக்ஸ்ட் சேம் திங் நல்லா பாருங்க, அதே மாதிரி தான் 3 டிஜிட் நம்பர்ஸ். இங்க என்னமா இருக்குது 197 இருக்குது, இங்க 576 இருக்கு. சோ அப்ப நான் இதை எப்படி எழுதிக்கிறேன் என்னோட கன்வீனியன்ட்டுக்காக 200 மைனஸ் 3 எழுதலாமா. சோ அப்ப 576ஐயும் 200 கூட்டினீங்கன்னா 776. இதுல இருந்து 3 மட்டும் மைனஸ் பண்ணீங்கன்னா 773 வருமா. இல்லன்னா நீங்க எப்படி பண்ணுவீங்க உங்களோட ஸ்டைல்ல 576 197 ஆட் பண்ணணும். 6 7 கூட்டினீங்கன்னா 13.
7 1 8 8 பிளஸ் 9 17 5 1 6 6 1 7 இப்படி உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருப்பீங்கன்னு பாத்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. சோ ஸ்மார்ட்டர் வேஸ்ல நம்ம இப்படி யோசித்தாதான் கால்குலேஷனை ஸ்பீடா பண்ண முடியும். குறிப்பிட்ட டைம்குள்ள நிறைய சம் என்ன பண்ண முடியும், சால்வ் பண்ண முடியும். ஓகே, சேம் திங் 632 293 இருக்கு. அப்ப நம்ம இதை எப்படி எழுதிக்கலாம், 300 - 7. எதுக்கு இப்படி எழுதுறோம் பாத்தீங்கன்னா 632 300 ஆட் பண்ண சொன்னா நம்மளால ஈஸியா எழுதிடுவான். எப்படி 932. அப்ப அதுல இருந்து 7 மட்டும் கழிச்சு எழுதுனா போதும். அப்ப 925 அப்படின்னு என்ன பண்ணிடுவாங்க, டக்குன்னு எழுதிடுவாங்க. இல்ல நீ இதே இதை இப்படி ஆட் பண்ணி பாருங்க, 632 293 ஆட் பண்ணா 5 9 + 3 12 கேரி 1 6 + 2 8 8 + 1 9 இப்படி உட்கார்ந்து பண்றதுக்கு ஈஸியா நம்ம என்ன பண்ணிடலாம், இப்படி எழுதிட்டு போயிடலாம். சேம் திங் என்ன இருக்கு, 596 இருக்கு. அப்ப எப்படி எழுதலாம், 600 - 4 அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிக்கலாம், எழுதிக்கலாம். ஓகே, அப்ப 345 இங்க 600. அப்ப ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 945 -4 போட்டீங்கன்னா 941. இங்க என்னமா இருக்கு, 398 அப்படின்னு சொல்லி இருக்குது. அப்ப 400 - 2 எழுதிக்கலாம். அப்ப இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்றது என்னமா கிடைக்கும். இப்ப இதுல கொஞ்சம் ஸ்டக் ஆக கூடாது. 976 400. அப்ப 1376 இங்க -2. ஓகே, ஆட் பண்ணீங்கன்னா மைனஸ் பண்ணீங்கன்னா 1374. ஓகேவா, சரி. இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சம்ம எப்படி எழுதிக்கலாம், 1000 - 24 எழுதிக்கலாம். சோ அப்ப எனக்கு என்ன கிடைச்சிருக்கும், 1000யும் 390 ஆட் பண்ணா 1398 -24. இப்படி பண்ணாலும் உங்களுக்கு என்னதான் கிடைக்கும், 1374 தான் கிடைக்கும். ஓகே, சொல்ல பாயிண்ட் உங்களுக்கு கிளியரா புரியும் நினைக்கிறேன். இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா நம்ம 7 நாள் முடிஞ்சோடனே 8வது நாள் டவுட் கிளாரிபிகேஷன் செக்ஷன் அப்படின்னு சொல்லி போடுவோம். அதுல உங்களோட கொரீஸை நீங்க என்ன பண்ணலாம், கேட்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. சரி சார், இதை எப்படி சார் பண்றது, இதை நம்ம காமனா எதுவுமே பண்ண முடியாது. இப்ப பாத்தீங்கன்னு பாத்தீங்கன்னா 65 நாள் 100 - 35 எழுதணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவீங்க, எழுதுவீங்க. அப்படி இல்லைன்னா இது எப்படி எழுதணும், 70 - 3 அப்படி இல்லைன்னா 100 - 33 இப்படி எழுதுனா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுமே சார் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவீங்க, யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஆனா இங்க நம்பர்ஸ் நல்லா பாருங்க. இங்க என்னமா இருக்குது, 65. இங்க என்ன இருக்கு, 67. அப்ப நான் இந்த 67 எப்படி எழுத போறேன்னு பாத்தீங்கன்னா 65 + 2 எழுத போறேன். எப்படி எழுத போறேன், 67 65 + 2 எழுத போறேன். அப்ப இங்க ஒரு 65 இங்க ஒரு 65. அப்ப ரெண்டையும் ஆட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும், எப்பவுமே 65 65 30 30 40 40 இந்த மாதிரி ஒரே நம்பர் 2 தடவை வந்துச்சு. அதை ஆட் பண்ணணும் பாத்தீங்கன்னா சிம்பிளா என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இத 2 ஆல என்ன பண்ணிட வேண்டியதா, மல்டிப்ளை பண்ணிட வேண்டியதான். ஓகே, சோ அப்ப 65 2 ஆல மல்டிப்ளை பண்ணா 130 பிளஸ் 2 போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிடும், 132. இங்க என்ன இருக்கு, 49. இங்க என்ன இருக்கு, 44 தான் இருக்கு. அப்ப நம்ம இந்த இதை எப்படி எழுதிக்கலாம், 44 + 5. அப்ப 44 2 ஆல மல்டிப்ளை பண்ணா எனக்கு 88 பிளஸ் 5 ஆட் பண்ணீங்கன்னா 93 அப்படிங்கிறது என்ன பண்ணும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, சேம் திங் இங்க 174. இங்க என்ன இருக்குமா, 179. சோ அப்ப இதை எப்படி எழுதிக்கிற, 174 + 5 எழுதிக்கிறேன். 174 2 ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும், 8 5 3 358. அப்ப இத பிளஸ் 5 போட்டோம்னா எனக்கு என்னமா கிடைக்கும், 363 சொல்லி கிடைக்கும். ஓகே, சோ இப்படி இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னொரு மெத்தட் என்ன பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், யூனிட் டிஜிட்டை மட்டும் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஆட் பண்ணணும். 9ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணா என்ன கிடைக்கும், 13. அப்ப மீறி 3 இங்க போட்டாச்சு, கேரி 1. ஓகேவா,
ஏழையும் கூட்டிங்கன்னா 14, 14 பிளஸ் 1 15. அகைன் எனக்கு என்னதான் கிடைக்கு? 1 தான் இருக்கு. அப்ப 1 பிளஸ் 1 2, 2 பிளஸ் 1 எனக்கு என்னது? 3. ஓகே, தப்பன்ட்டோமோ? சரி, இது 348 தானே. 174 2ஆல மல்டிப்ளை பண்ணா 348 தான். அப்ப இங்க என்னதான் வரும்? 353. ஓகேவா? நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா? அப்ப இது என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா 228 பிளஸ் 7. அப்ப இந்த 228 2ஆல மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 16 5 சாரி 456 பிளஸ் 7. அப்ப எனக்கு என்னவா கிடைக்கும்? 463 சொல்லி கிடைக்கும். இல்ல நம்ம இப்படி டைரக்டா ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 5ஐயும் 8ஐயும் ஆட் பண்ணா எனக்கு 13. மீதி என்ன கிடைக்கும்? 1. 2 பிளஸ் 3 5, 5 பிளஸ் 1 6, 2 பிளஸ் 2 எனக்கு என்னதான் கிடைச்சிருக்கு? 4. பாத்தீங்களா? எப்படி பண்ணாலும் உங்களுக்கு என்னதான் கிடைக்கும்? ஒரே ஆன்சர்ஸ் தான் என்ன பண்ணுவோம் பாத்தீங்கன்னா கிடைக்கும். இதே சம்ம இன்னொரு மாதிரி என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா எழுதலாம். ஓகேவா? சோ இதை என்னமா சொல்லுவோம்? யூனிட் டிஜிட் அப்படின்னு சொல்லுவோம். இதை என்ன சொல்லுவோம்? 10th டிஜிட் அப்படின்னு சொல்லுவோம். இதை என்ன சொல்லுவோம்? இந்த 1000 டிஜிட் அப்படிங்கறத என்ன பண்ணுவோம்? சாரி, 10க்கு அப்புறம் 100. ஓகேவா? 4ஆவா ஒரு நம்பர் இருந்தாதான் அதுதான் என்ன பண்ணுவோம்? 1000. அப்ப நான் இதை எப்படி எழுதுறேன்னு பாருங்க. இந்த 228ங்கிறது என்னது? இதே நம்பரை 200 பிளஸ் 20 பிளஸ் 8 எழுதிக்கிறேன். இங்க எழுதிக்கிறேன் 200 பிளஸ் 30 பிளஸ் 5 எழுதிக்கிறேன். சோ அப்ப இந்த 200 கூட்டினா எனக்கு என்ன கிடைக்கும்? 400. அப்ப 100 டிஜிட் என்ன பண்ணிட்டேன்? முடிச்சிட்டேன். 20 30 கூட்டினா எனக்கு என்ன கிடைக்கும்? 50. அப்ப 10th டிஜிட் நான் என்ன பண்ணிட்டேன்? முடிச்சிட்டேன். 8ஐயும் 5ஐயும் கூட்டினா எனக்கு 13 ஆயிருது. அப்ப இது என்ன ஆயிரு? 10th டிஜிட். அப்ப அதுக்கு நேரம் கரெக்டா என்ன பண்ணணும்? எழுதணும். யூனிட் டிஜிட்னா யூனிட் டிஜிட் நேரம் எழுதணும். 2 டிஜிட் வந்துட்டா அதுக்கு நேரம் எழுதணும். அப்ப ஆட் பண்ணீங்கன்னா 3 6 4 சேம் ஆன்சர் தான் கிடைக்குதா? உங்களுக்கு சொல்ல வருது புரியுதா? சோ அப்ப இந்த சமயம் அதே மாதிரி உங்களுக்கு சொல்லி தட்டா? இங்க பாருங்க, இப்ப பாருங்க, இது எப்படி எழுதிக்கலாம்? 100 பிளஸ் 70 பிளஸ் 4. இங்க என்ன பண்ணிக்கலாம்? 100 பிளஸ் 70 பிளஸ் 9. அப்ப இதையும் ஆட் பண்ணா எனக்கு 200. இதையும் ஆட் பண்ணீங்கன்னா எனக்கு 140. இங்க 2 டிஜிட் இருந்தது, இங்க என்ன ஆயிடுது? 3 டிஜிட்டா மாறிடுது. அப்ப அதுக்கு ஏத்தாப்புல கரெக்டா எழுதணும். 4ஐயும் 9ஐயும் கூட்டினீங்கன்னா 13. ஆட் பண்ணதுல என்ன கிடைக்கும்? 3 5 3. சேம் ஆன்சர் கிடைச்சிச்சா? நான் ஏற்கனவே ஃபர்ஸ்டே சொன்னேன், ஒரு கொஸ்டினை எப்படி வேணாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்? ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். ஆனா ஃபைனலா வர்ற ஆன்சர் என்னது? நம்மளுக்கு சேமா தான் இருக்கும் அப்படிங்கறத என்ன பண்ணியிருந்தேன்? சொல்லி இருந்தேன். ஓகே, சோ அடிஷன் இவ்வளவுதான். உங்களுக்கு ஈஸியா பண்ற மாதிரி எந்த ஸ்டெப் வருதோ அதை நீங்க என்ன பண்ணணும்? கேப்சர் பண்ணிக்க வேண்டும். ஓகே, அடிஷன் இப்படிதான் பண்ணணும், சப்ட்ராக்ஷன் இப்படிதான் பண்ணணும்ங்கிறதெல்லாம் கிடையாது. என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனா ஃபைனல் ஆன்சர் என்ன வரணும்? சேமா வர வேண்டும். ஓகே, சரி சார். இப்ப இதுக்கு முன்னாடி நம்ம 2 நம்பர் இருந்துச்சு, அதை எப்படி ஆட் பண்ணணும் அப்படிங்கறத பார்த்தோம். சோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 நம்பர் இருக்கு. 4 நம்பர் ஆட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுங்க. ஏற்கனவே நான் என்ன சொல்லியிருந்தேன்? யூனிட் டிஜிட் 0 வந்துச்சுன்னா நம்ம ஈஸியா ஆட் பண்ணிடலாம் அப்படிங்கறத சொல்லியிருக்கேன். அப்போ அப்படி எப்படி இருக்குது அப்படிங்கறத பார்க்கணும். ஓகேவா? இங்க 6 யூனிட் டிஜிட், இங்க 5 5 4 இருக்கு. அப்ப எனக்கு நல்லா தெரியும் நம்மள அல்டிமேட் எய்ம் வந்து 0ன்னு வரணும். அப்ப இந்த 6ஐயும் 4ஐயும் கூட்டினா எனக்கு 0ன்னு வந்துருது. அப்ப இந்த 5ஐயும் 5ஐயும் கூட்டினா எனக்கு என்ன வந்துருது? 0ன்னு வந்துருது. அப்ப இதை எப்படி எழுதிக்கிறேன்னு பாத்தீங்கன்னா 50 பிளஸ் 6ன்னு எழுதிக்கிறேன். அப்ப 50ஐயும் 44ஐயும் கூட்டிங்கன்னா 94. 94 பிளஸ் 6 என்னன்னு எழுதிருவீங்க? 100ன்னு எழுதிருவீங்க. இங்க 65 30. இது எப்படி எழுதிக்கலாம்? 60 பிளஸ் 5, இத 30 பிளஸ் 5. அப்ப 60ஐயும் 30ஐயும் கூட்டிங்கன்னா 90. 5 பிளஸ் 5 10. அப்ப இது ரெண்டையும் கூட்டினாலும் என்னதான்? 100 தான். அப்ப 200. ஓகே, சேம் திங் இங்கேயும் அதே மாதிரி பாப்போமா? அப்ப மேட்ச் பண்ணுங்க, எந்த இடத்த கூட்டினா 0 வருதுன்னுட்டு.
இங்க பாருங்க யூனிட் டிஜிட் 6, இங்க யூனிட் டிஜிட் 4. அப்ப இது ரெண்டையும் கூட்டினாதான் எனக்கு யூனிட் டிஜிட் 0 வருது. அதே மாதிரி இங்க யூனிட் டிஜிட் 8, இங்க என்ன இருக்கு 2. சோ அப்ப 76, 24 ஆட் பண்ணீங்கன்னா 100, 38, 62 ஆட் பண்ணீங்கன்னா 100. சோ அப்ப இங்க என்ன கிடைச்சிருது எனக்கு 200. ஓகே, சேம் திங் இத மேட்ச் பண்ணுங்க பார்க்கலாம். 3ஐயும் 7ஐயும் ஆட் பண்ணாதான் எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு 0 கிடைக்கும் யூனிட் டிஜிட். ஓகேவா, இப்ப இங்க ஆட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கல, 0 கிடைக்கல. சோ அப்ப ஆல்டர்னேட்ல வேற ஏதாவது வழி இருக்கா அப்படிங்கறத என்ன பண்ணணும், பார்க்க வேண்டும். அப்ப நான் இப்ப எப்படி எழுதுறேன்னு இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சம் எழுதணும் இல்லையா, 50 பிளஸ் 3, 70 பிளஸ் 8, 40 பிளஸ் 7, 89 80 பிளஸ் 9. 50ஐயும் 70ஐயும் கூட்டினா 120, 120ஐயும் 40ஐயும் கூட்டினா 160, 160ஐயும் 80ஐயும் கூட்டினீங்கன்னா 240. ஓகே, சோ அப்ப அடுத்து இப்ப நினைச்சிட்டு பண்ணிடலாமா, 8ஐ 3ஐ கூட்டினா 11, 11 பிளஸ் 7 18, 18 பிளஸ் 9 எனக்கு 27. அப்ப ஆட் பண்ணீங்கன்னா 267. இப்படி எழுதிக்கலாம். அப்படி இல்லையா சார், நான் வெறும் யூனிட் டிஜிட்டை மட்டும் ஆட் பண்ணி எழுதிட்டு வரேன் சார். இங்க பாருங்க 9ஐயும் 7ஐயும் கூட்டினீங்கன்னா 16, 16 பிளஸ் 8 24, 24 பிளஸ் 3 27, மீதி 2. 8ஐயும் 4ஐயும் கூட்டினீங்கன்னா 12, 12 பிளஸ் 7 19, 19 பிளஸ் 5 24, 24 பிளஸ் 2 எனக்கு 26. இப்படியும் என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்க வேண்டியதான். அதாவது இதை எடுத்த உடனே இதை ஆட் பண்ணணும், இதுல எனக்கு இப்படி ஸ்பிளிட் பண்ணணும் அப்படிங்கிறது என்ன பண்ணாது, வராது. கண்டிப்பா பிராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் பாத்தீங்கன்னா உங்களால ஆன்சர்ஸ் பண்ண முடியும். இந்த வீடியோ முடிஞ்சோன்னா பிராக்டிஸ் கொஸ்டின் சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பேன், கீழே வச்சிருப்பேன். தயவு செய்து அதை போட்டு பாருங்க, இந்த கான்செப்ட் எல்லாம் அப்ளை பண்ணி பாருங்க. அப்படினால் மட்டும்தான் உங்களால என்ன பண்ண முடியும் பாத்தீங்கன்னா ஃபர்தரா என்ன பண்ண முடியும், ப்ரொசீட் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. சோ அடிஷன்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இவ்வளவுதான்மா. இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லுங்க. இந்த கிளாஸே ஒரு 30 மினிட்ஸ்க்கு போனதுனால சப்ராக்ஷன் என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா செப்பரேட் வீடியோவா வைப்போம். சோ அடிஷனை ஃபர்ஸ்ட் கிளாரிஃபை பண்ணுங்க. டவுட் இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா கீழே வந்து